ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் உப்மா கொழுக்கட்டை. என்னடா உப்மாவா கொழுக்கட்டையான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்த ஒரு டிஷ். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது புழுங்க அரிசி இந்த டம்ளரால் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 3லேருந்து 4 மணி நேரம் அது ஊறணும். நம்ம இட்லிக்கு யூஸ்வலாக ஊற வைப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். அதை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 8லேருந்து 10 மிளகா, அது உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தேங்காய் எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஊற வச்சுருந்த அரிசி, அதை போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா 7-8 வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வச்சுருக்கேன். உப்பு, இது 3த்தையும் நல்லா ஓட விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, நான் அந்த பதம் காமிக்கிறேன் எப்படி இருக்கணுங்கிறத. இது ரொம்ப பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைய வேணாம். லைட்டாக ஒரு கொரன்னு இருந்தால் தான் அதை சாப்பிடும்போது, வேக வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதை 15 நிமிஷம் இதை அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அரிசி போட்டிருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு அரைக்கணும் போல இருக்குது. ஸோ அதனால் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன், நான் ஓட விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாவை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்தில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருந்தால் போதும். உங்களுக்கு பார்த்தா அது தெரியும். இந்த பதம் போதும். நான் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் சொல்லியிருந்தேன். இது அரிசி வாகா என்னன்னு தெரில, அரைப்படலை. அதனால் 5 மினிட்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கரண்டி கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததோட இப்போ 2 பருப்பு வச்சுருந்தாலே ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேட்டர் ஊற்றிடுறேன். மாவை ஊற்றினதுக்கப்புறம் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பூ ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 1/4 இது ஆட் பண்ணுறேன். அதோட 2 கரண்டி தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போது இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் கட்டியாயிட்டே வருது. நல்லா அது அப்படியே சுருண்டு இன்னும் வரணும். அது வரையும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கனமான சட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது சீக்கிரத்தில். அதுதான் முக்கியம். நீங்கள் போட்ட உடனே சில சட்டிலாம் டக்குன்னு ஹீட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சுருண்டு வந்திருக்கு. அடி பிடிக்காமல் நல்லா பிறந்து வந்திருக்கு. பாருங்கள், திறந்து இங்கே பாருங்கள், நல்லா அப்படி பந்து மாதிரி உருட்டுனாப்பில் வருது பாருங்கள். இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இது பிறண்டு வந்திருந்தது இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம இப்போது இட்லி குக்கர் தட்டு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக அப்படியே தடவிடுறேன். எண்ணெய் தடவி நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு லைட் சூடு இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சில்லுன்னு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. கொஞ்சம் சூட்டோடு பிடிச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கலவையில் இப்போவே ஒரு 80 to 90% வந்துடுச்சு.
கடைசி 10% இதில் குக்கரில் வேக வைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இந்த உருண்டை எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அப்படியே கடன்னு பிடிச்சி போட்டுருங்க. ஒட்டாமல் எப்படி கையிலேருந்து வருது பாருங்களேன். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் பதம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ரவுண்டாகவும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் பிடிக்கான மாதிரி கையால் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். 2 விதமாக டிசைனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இட்லி குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்ததுக்கப்புறம் இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஸ்ட்ரீமில் இருந்தால் போதும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட உப்புமா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த உப்புமா கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்காக நான் சாப்பிடலாம். இது கூட தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே இதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷன் இதுக்கு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் டெய்லி இட்லி தோசை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.